அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சைலண்ட்ல போ. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு. ஸலாத்து இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏகி இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே தனது வல்லமைகள் குறித்து ஏராளமான செய்திகளை நமக்கு கற்றுத்தருகின்றான். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்ற செய்திகளை தனது வேதத்தில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக தெளிவுபடுத்துகின்றான். அத்தகைய அந்த அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்முடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அது குறித்து தான் இன்றைய உரையில நாம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பத்தி நாம விளங்க விளங்க நம்முடைய உள்ளம் விரிவடையும். ஏன்னா நம்ம ஒரு ஆளை திட்டும் பொழுது என்ன சொல்லுவோம், ஏன் இப்படி குறுகல் புத்தியா இருக்கீங்க, இந்த மாதிரி குறுகல் புத்தியோட இருக்கக்கூடாது, ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையோட பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நாம நம்மளுடைய உள்ளத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். இது மனிதர்கள் எதுவும் யாராலையும் செய்ய முடியாது. இப்ப ஒரு தெரு குறுகலா இருக்கு, கவர்மெண்ட் ரெண்டு பக்கமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை தெருவை விரிவுபடுத்தலாம். அல்லது ஏதேனும் ஒரு பொருள் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு மெட்டீரியலை கையாளலாம். மனுஷனால உள்ளத்தை கையாள முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய உள்ளம் குறுகலா இருக்கு. இப்ப ஒரு ஆணியையும் சுத்தியலை வச்சு அடிச்சு விரிவுபடுத்த முடியுமா? முடியாது. மனிதனால அதற்குண்டான சக்தி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கையில மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ்வால மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். அது அவனுடைய வல்லமைகளை நாம் உணரும் போது நம்முடைய உள்ளம் அப்படி விரிவடையும். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய தனித்துவம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக நாம் உணர 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 நம்முடைய உள்ளம் அவனை பற்றி நினைவு கூறுவதற்கும் அவனை பற்றிய நினைவுல திளைப்பதற்கும்
அவனுடைய நினைவுலேயே இருந்து அவனிடத்துல சரணாகதி அடைவதற்கும் நம்முடைய உள்ளம் அப்படியே விரிவடையும். அப்படி இல்லை அப்படின்னு வைங்களேன், நம்முடைய உள்ளம் அப்படியே இறுகிவிடும், கடினமாகிவிடும். உனக்கு என்ன கல் நெஞ்சமா, உன் நெஞ்சு என்ன இறுகிடுச்சா திட்டுறோம். ஒரு ஆளை சொல்லும் போது பறந்து விரிந்த எண்ணம் இல்லாம இருக்காருன்னு திட்டுறோம். அதை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒரு ஆள் திட்டும் போது என்ன சொல்றோம், கல்லா போச்சா, உன்னைய உள்ளம் என்ன இறுகிருச்சா, ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கிறோம். எதற்காக? உள்ளம் இருக இருக அவனுடைய தன்மை மனித தன்மையிலிருந்து மிருகமா மாறிடுறான் மனுஷன். அப்ப அவனுடைய உள்ளம் இறைவனுடைய நினைவுனாலதான் அது விரிவடையும். அதே நேரத்துல இறைவனுடைய நினைவு இல்லாமல் போகுமே ஆனால், எந்த உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவை விட்டும் தூரமாகி விட்டனவோ அந்த உள்ளங்கள் இறுகிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இத நாம நேரிய வழியில இருக்கிறோமா அல்லது வழிகேட்டின் பக்கம் போயிட்டோமா என்பதற்குண்டான அளவீடாக அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அம்சம். இதை பற்றி எத்தனை பேர் நம்ம சிந்தித்து இருக்கின்றோம், எவ்வளவு பேர் இது குறித்து அல்லாஹ்விடத்துல முறையிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பேர் இதனுடைய அடிப்படையை விளங்கி இருக்கின்றோம் என்பது அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். நாம இதை குறித்து எத்தனை பேர் சிந்தித்து இருக்கின்றோம் என்பதே நம்மள கேள்விக்குறி. உள்ள விரிவடையுமா? என்ன புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதயம் எல்லாத்துக்குமே ஒரே அளவு தானே இருக்கு. உள்ள விரிவடை, இதயம் வீங்கிருச்சுன்னா கொண்டு ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ண சொல்றாங்க. இன்னும் உள்ள விரிவடையதை பத்தி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பல பேருக்கு புரியாம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இலக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது நாம நேரிய வழியில இருக்கிறோமா வழிகேட்டில் இருக்கின்றோமா என்பதற்கு உண்டான உரைகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை விளங்கணும். நம்ம முதல்ல ஜுமர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். யாரு வழிகேட்டில் இருக்கிறா, யாரு நேரான வழியில இருக்கிறா. நேரான வழியில இருக்கிறவன் யார் தெரியுமா? வழிகேட்டில் இருக்கிறவன் எவன் தெரியுமா? தெளிவான வழிகேட்டில் உள்ளவன் எவன் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹ். யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்து இறை நினைவை அவர்களுக்கு வழங்கி இஸ்லாம் பற்றிய ஞானத்தை அவருடைய உள்ளத்துல புகச் செய்து அல்லாவை பற்றி அவனுடைய மாண்பை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி அவன் உணர்ந்து அவனுடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக அல்லாஹுவால் விரிவடைய செய்யப்பட்டதோ அவனா வழிகேட்டுல உள்ளவன்? அல்லாஹ் கேள்வி கேட்கலாம். அவன் வழிகட்டவன் மாதிரி ஆவானா? அவன் வழிகேட்டுல போவானா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் கேள்வியை எப்படி ஆரம்பிக்கிறான்? அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவடைய செய்தானோ, இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்து விட்டானோ, இறைவனுடைய வல்லமைகளை எந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் புரிய வைத்து அவனுடைய வல்லமைகளை அவைகளுக்கு தெரிய வைத்து அந்த வல்லமைகள் குறித்து அவனும் விளங்கி அவனுடைய உள்ளம் விரிவடைந்து விட்டதோ அவனா வழிகேட்டுல உள்ளவன் மாதிரி ஆவா என்று கேட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹ். அவன்தான் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து அருளப்பட்ட ஒளியின் மீது இருக்கிறார். அவன் நேரான வழியில் இருக்காரு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் அப்படியே அதனுடைய எதிர்ப்பதத்தை தெளிவுபடுத்துறான். ஃபவைலுன் நாசமா போகட்டும். ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் மின் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யாரு விலகி சென்று எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் பாராமுகமாகி இறுகி விட்டனவோ அவன் நாசமா போகட்டும். அவனுக்கு நாசம்தான். அவன் நாசமா போயிட்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை. உலாயிக ஃபீ லவாலின் முபீன். அவர்கள்தான் தெளிவான வழிகேட்டில் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்காம அவனுடைய மகத்துவத்தை விளங்காம எவனுடைய உள்ளம் இருச்சோ அவன் தெளிவான வழிகேட்டுல இருக்கிறான். அவன் நாசமா போகட்டும் அப்படின்றாங்க. இதை பற்றி இன்னைக்காவது நம்ம சிந்தித்து இருப்போமா? உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வை பத்தி விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் விரிவடைஞ்சிருக்கா? நம்ம உண்மையிலேயே படைச்ச இறைவனை பற்றிய அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கு?
அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பற்றி எவ்வளவு நம்ம விளங்கி இருக்கிறோம்? அவனுடைய வசனங்களோடு நம்ம தொடர்புல இருக்கிறோமா? அவனுடைய வல்லமைகளை பற்றி அல்லாஹ் திருமறை நெடுக பேசுகின்றானே, அவனுடைய வல்லமையை பற்றி நம்ம உணர்ந்ததுதான் என்ன, எவ்வளவுதான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்றது குறித்து என்னைக்காவது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்திருப்போமா? யோசனை பண்ணி பாருங்க. நமக்கெல்லாம் எவ்வளவு வருமானம், எத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறது, எவ்வளவு செலவு பண்றது, எவ்வளவு மிச்சம் பிடிக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, ஒரு கடையை 9 கடையை ஆக்குறது, எப்படி இப்படியே எங்க ஊர் சுத்துறது, எப்படி டூர் போறது, எப்படி ஜாலியா அரட்டை அடிக்கிறது, வாட்ஸ்அப் பேஸ்புக்கை நோண்டுறது, எப்படி இதுலயே நம்மளுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கின்றது. விளங்கிது. இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை இறை நினைவை விட்டும் இருகச் செய்யக்கூடிய விஷயங்கள். அதுலதான் நம்ம மூழ்கிட்டு இருக்கோம். படைச்ச இறைவனுடைய நினைவின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் அப்படியே விரிவடையுது, இஸ்லாத்திற்காக விரிவடையுது நம்முடைய உள்ளம். இத போய் நம்ம என்ன மாத்திரை மருந்தா போட்டு சரி பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாரு. ரொம்ப வயிறு டைட் ஆயிருச்சு, வயிற்றால மாத்திரை போடும், வயிறு லூஸ் ஆயிடும். அந்த மாதிரி உள்ளம் இறுகிருச்சு, என்ன செய்யுது? இந்த ஒரு ஊசியை போட்டு விடுவோம், இல்ல ஒரு டானிக் குடிங்க. இந்த டானிக் டெய்லி அரை மூடி குடிச்சீங்கன்னா உங்களுடைய உள்ளம் அப்படியே விரிவடை. சொல்ல முடியுமா? படைச்ச ரப்பிடத்துலதான் இருக்கு அதற்குண்டான பரிகாரம், அதற்குண்டான மருந்து படைச்ச ரப்பிடத்துலதான் இருக்கின்றது. அப்ப நாம அது குறித்த தெளிவை அடைந்திருக்கின்றோமா அப்படின்னு சொல்லி நல்லா சொல்றான். அழகா அழகா அல்ல விளக்குறான் பாருங்க. யாருடைய உள்ளம் என்னுடைய நினைவால் விரிவடைஞ்சிருக்கு, எவனுடைய உள்ளம் அப்படியே இறுகிருச்சுன்றதுக்குண்டான ஓமான அல்ல விளக்கத்தை அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹன் மசானிய. அல்லாஹ் அவன் எத்தையவன் தெரியுமா? அவன்தான் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய, ஒன்றை ஒன்று ஒத்ததாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசுறான். என் வல்லமையை நீ விளங்கிக்கோ, அப்பதான் உன் உள்ளம் விரிவடையும். என் வல்லமை என்ன தெரியுமா? நான் இந்த வேதத்தை உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த வேதம் முத்தஷாபிஹாத், ஒன்றை ஒன்று ஒத்ததாக, மசானிய திரும்ப 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 ஓதப்படக்கூடியதாக, அத்தகைய ஒரு மாண்புமிகு வேதத்தை நான் உனக்கு வழங்கி இருக்கின்றேன். தக்ஷாயிரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். அந்த உண்மை அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்து அருளப்பட்ட ஒளியின் மூலம் எவருடைய உள்ளத்தை விரிவடைய செய்தானோ அந்த விரிவடைந்த உள்ளங்களை உடையவர்கள், அந்த இறைவனுடைய வல்லமையை அறிந்தவர்கள், தக்ஷாயிரு மின்ஹு ஜுலூத், அவர்களுடைய அந்த தோள்கள் அப்படியே மெய் சிலிர்த்து விடுமாம். அப்படி எப்படி? எதனால? அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ் இலா திக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த தோள்கள் அவனை பயந்து, அவனுடைய தங்களுடைய ரப்பினுடைய அந்த அச்சத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் அப்படியே மெய் சிலிர்த்து விடுகின்றன. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அதன் பிறகு அவைகள் என்னவா மாறுது? அவர்களுடைய தோள்களும் அவருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய நினைவினால் அப்படியே மென்மை அடைந்து விடுகின்றது. நம்ம நேரான வழியில இருக்கிறோமா, நம்ம உள்ளம் விரிவடைஞ்சிருக்கா இல்ல இறுகி போயிருக்கான்றதுக்கு உண்டான அளவீடு உரைகள்ல அல்லாஹ் சொல்லிக்காரு. ذَلِكَ هُدَى اللَّهِ, இதுதான் என்னுடைய நேரிய வழி. யஹ்தி பிஹி மன் யஷா, நான் நாடியவர்களை இந்த நேரான வழியில செலுத்துவேன். வமை யுதில், யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ ஃபமா லஹு மின் ஹாத், அவனுக்கு நேரிய வழி காட்டக்கூடிய எவனும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். கொஞ்சம் நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நம்முடைய உள்ளம் உண்மையிலே விரிவடைஞ்சிருக்கா அல்லது இறுகி போயிருக்கா? அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்கி இருக்கிறோமா, விளங்காம இருக்கிறோமா? நம்ம நேரான வழியில இருக்கிறோமா, வழிகேட்டுல இருக்கிறோமா, அல்லது நம்ம நாசமா போயிட்டோமா? அல்லாஹ் சொன்னான்ல, ஃபவைலுல் காசியத்தி குலூபுஹும்
மின் ஸிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் எவனுடைய உள்ளம் இறுகி விட்டதோ அவன் நாசமா போகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினா, அந்த மாதிரி நாசமா போனவங்களா நம்ம ஆயிட்டோமா? அல்லது தாலிக ஹுதல்லா, இதுதான் என் நேரிய வழி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அத்தகைய நேரான வழியில இருக்கின்றோமா? உண்டான அளவீடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பயத்தால் நம்முடைய உள்ளங்கள் மெய் சிலிர்த்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவினால் நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய தோள்களும் மெய் சிலிர்த்து மென்மை அடைய வேண்டும். எத்தனை பேர் இந்த உணர்வை அனுபவித்திருக்கிறோம்? இந்த உணர்வை உண்மையிலே நம்ம அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை வாசிக்கும் போது அனுபவிச்சிருந்தோம்னா நம்முடைய உள்ளம் விரிவடைஞ்சிருக்கு, நம்ம நேரான வழியில இருக்கிறோம். இல்ல வசனங்களை எல்லாம் வாசிச்சா எனக்கு கொட்டாவியா தான் வருது, வசனங்களை படிச்சாலே எரிச்சல் ஆகுது, உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படிக்கவே பிடிக்கல, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை போட்டு விட்டாலே கடுப்பாகுது. ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ண போனா ஒரு 100 பாட்டு கேட்டாலும் சலிக்கவே மாட்டேனுது, காது வலி காது ஜவ்வு அந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சூறாவோட விட்டா எரிச்சல் ஆகும். மாத்துங்கப்பா, பாட்டை போடுங்கப்பா, ஜாலி டூர் வந்திருக்கிறோம், இதுல போயிட்டு குர்ஆன் வசனம் மாத்துங்க முதல்ல அப்படின்னு பேசணும்னா உள்ளத்துல நோய் இருக்கு, நம்முடைய உள்ளம் இறுகி இருக்கு. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடிவதை நீர் பார்ப்பீர். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை வாசிக்கும் போது அவனுடைய பயத்தால தோள்கள் சிலிர்த்து உள்ளங்கள் மென்மையடைந்து தோள்கள் மென்மையடைந்து, நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் என்னைக்காவது வந்திருக்கா? நம்மை நாமே நம்மளை நோக்கி நாமளே கேள்வி கேட்டுக்கிறோம். இல்லைங்க, வரவே மாட்டேனுது. நானும் எத்தனையோ வசனங்களை வாசிக்கிறேன், ஒன்னும் வர மாட்டேனுது அப்படின்னா அப்ப அல்லாஹ்வுடைய பயம் நம்ம ஏதாவது அதுக்குன்னு நாம எப்பயும் ஓதும் போதே அழுதுகிட்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. தனிமையில 4 வசனங்களை வாசிக்கும் போது இறையச்சத்தால் கண்ணீர் விட்டு நாம் அழுதோமே ஆனால் 2 சொட்டு கண்ணீர்கள் நம்முடைய கண்களில் இருந்து வந்து விட்டால் மறுமையில வெற்றி கன்ஃபார்ம். ஏன்? தனிமையில அல்லாஹ்வை அஞ்சி கண்களில் இருந்து கண்ணீரை வடித்த அந்த நபருக்கு அர்ஷினுடைய நிழல் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 சொட்டு கண்ணீருடைய மகத்துவம் வெயிட் நமக்கு தெரியல, நம்முடைய உள்ளம் அதற்கு தயார் இல்ல. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளம் அந்த மெய் சிலிர்க்க மாட்டேனுது, அல்லாஹ்வுடைய நினைவால் மெய் சிலிர்க்க மாட்டேனுதுன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி நான் விளங்கல, அவ்வளவுதான். உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு பாம்பு வந்துச்சுன்னு ஒரு ஆள் கத்துனா இந்த இடத்துல எல்லாரும் இப்படி உட்கார்ந்து இருப்போமா? யோசனை பண்ணி பாரு. பாம்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். ஏன்? பாம்புனா என்ன செய்யும்னு விளங்கி வச்சிருக்கோம். தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இருந்த இடத்துல எங்கிட்டா ஓடிடுவோம். ஆள் எங்க இருக்காங்க? உம்மா மயனை பார்க்க மாட்டாரு, மயன் அம்மாவை பார்க்க மாட்டாரு, வாப்பா மயனை பார்க்க மாட்டாரு, மறைஞ்சிருவோம். ஏன்? நெருப்பு எரிஞ்சா அதை எப்படி சுடும், எப்படி விளங்குது. ஆனா அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி சொன்னா மட்டும் அசையவே மாட்டோம். சொல்லி பார்க்கட்டுமே, எனக்கு ஒண்ணுமே எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ எத்தனை வசனத்தை சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சால் நவ்ரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்றானே, இந்த திருமறை குர்ஆனை லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருப்போமே ஆனால், ஹாஷியம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த மலை நடுநடுங்கி பணிந்து நொறுங்கி இருப்பதை நீர் பார்ப்பீர். அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவ்வளவு வீட்டு இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வேத வசனத்தை ஒரு மலையின் மேல இறக்கி இருந்தேன்னு வை, அந்த மலை என்னுடைய பயத்தால் அப்படி நடுங்கி
பணிந்து நொறுங்கி இருக்கும்ன்றான்ல. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரிலாம் நான் உதாரணத்தை சொல்லி புரிய வைப்பேன்பா, உங்களுக்கு விளங்காம இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு மலையே அல்லாஹ்வுடைய பயத்தால நொறுங்குது அப்படின்னா எனக்கு ஆட்டமே வரமாட்டேனுதே. அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னா திட்டுறதா இருந்தா கல்லா, அவன் மனசு என்ன கல்லா அப்படின்னு திட்டுவோம். அந்த கல்லே நடுங்குமா அல்லாஹ்வுடைய பயத்தால, அந்த கல்லே ஆட்டம் காணுமா அல்லாஹ்வுடைய அச்சத்தால. கல்லை விட மோசமா போயிட்டோம். அப்ப எப்படி நமக்கு நேரிய வழி கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய தோள்களும் நம்முடைய உள்ளமும் மெய்சில் இருக்க மறுக்கின்றது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மாற்றங்கள் எனக்கு நிகழல. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அவருடைய பயத்தால் நடுநடுங்கி விடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை, ஈமான் அவர்களுக்கு அதிகமாகும் அப்படின்றானே அல்லாஹ். அப்ப அல்லாஹ் பொய் சொல்லிட்டானா? அல்லாஹ் சொல்றது பொய்யா? அல்லாஹ் பொய் சொல்லுவானாங்க? ஓதப்படுது, மாற்றம் வர மாட்டேங்குது. ஓதி காட்டப்பட்டால் நடுக்கம் வரல, அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக மாட்டேங்குது. அப்பன்னா அல்லாஹ்வுடைய வசனத்திலேயோ அவனுடைய மகத்துவத்திலேயோ அவனுடைய வல்லமையிலேயோ குறைவல்ல, குறைவு கிடையாது. ஏன் உள்ளத்துல நோய் இருக்கு, விளங்குதா? நம்ம என்ன அழுகாத ஆட்களா? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு மெய் சிலிர்க்க மாட்டேனுது. மெய் சிலிர்க்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது. உள்ளங்கள் மெய் சிலிர்க்கிறது, தோள்கள் மெய் சிலிர்க்கிறதுனா என்னன்னு எனக்கு விளங்கல. கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதுன்னா என்ன, கண்ணீர்னா இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்ற ஆட்களா நம்ம? சினிமா படத்தை பார்த்து அழுகுற ஆட்கள், சீரியலை பார்த்து அழுகுற ஆட்கள், குடங்குடமா ஊத்துது தண்ணி. இந்த மாதிரி குதிட்டானே அவன், சீரியஸா இருந்தாலே என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரு பக்கத்து வீட்டுக்காரம்மாவா? இல்ல, டிவி சீரியல்ல வர்றவ. நாளைக்கு 7 மணிக்கு தான் தெரியுமா. எதுக்கு கொண்டே அட்மிட் பண்ணாங்க, குளுக்கோஸ் சேர்த்துனாங்க, ஐசியூஆர்ல வச்சாங்க. அவ பொழைச்சாலா செத்தாலான்றது நாளைக்கு 7 மணிக்கு தான் தெரியும். இங்க உட்காந்து அழுகு. அப்பனா எவனோ ஒருத்தவன் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கூத்தாடி பையன் நடிக்கிறான், ஒரு கூத்தாடி நடிக்கிறா. அதை பார்த்து கண்கள்ல இருந்து கண்ணீர் ஓடுது. அதை பார்த்து உள்ளம் மெய்சில் இருக்குது. அதை பார்த்து தோள்கள் மெய்சில் இருக்கின்றன. ஆனா படைச்ச ரப்பினுடைய வசனங்களை படிக்கும் போது எனக்கு தோள்கள் மெய்சில் இருக்கல, என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரலன்னா அப்ப நான் யார்? யோசனை பண்ணிப்பார். எவனோ ஒரு கூத்தாடி பையன் நடிக்கக்கூடிய நடிப்பை பார்த்து உள்ளம் பூரிப்படைகிறது, உள்ளம் அப்படியே கவலையில் ஆழ்கின்றது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வரலாறை படிக்கும் போது என்னுடைய உள்ளம் அழுவல, என்னுடைய கண்கள் அழுக மறுக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைத்து என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த தியாகத்தை நினைத்து என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிய வரலாறை படித்து என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரல. அதை படிக்கும் போது என்னுடைய உள்ளம் மெய்சில் இருக்கல, மறுக்குது. ஆனா கூத்தாடி பைய ஆட்டம் பாடக்கூடியதையும் பாட்டு பாடுறதையும் பார்த்தால் மெய்சில் இருக்குது, கண்கள்ல இருந்து கண்ணீர் தண்ணி அப்படி ஆறா ஊத்துதுன்னா அப்ப நம்ம யார்? பண்ணி பாருங்க. என்னுடைய வாழ்நாள்ல நான் இதை ஒரு நாள் கூட உணரல நம்ம சொன்னோன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி ஒரு நாள் அழுது இல்லைங்க. நானு ஒரு நிமிடம் கூட நான் அதை பத்தி சிந்தித்தது இல்லைங்க. எனக்கு என்னுடைய உள்ளத்துக்குள்ள எந்த விதமான மாற்றமும் வரமாட்டேனுதுங்கன்னு நம்ம சொன்னோம்னா உலக ஆதாயத்தால், உலக ஆசாபாசத்தால், உலக கவர்ச்சியால், நயவஞ்சகத்தால் நம்முடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பொருள்ல ஃபுல்லா இருந்துச்சுன்னு வேற எதுவும் உள்ள ஊத்துனா அது இறங்காது, வெளியே தள்ளிடும். நோய் இருக்க போய் தான் அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நமக்கு வர மறுக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவங்க சக்ராத்த அவ்வளவு சிரமத்துல கிடக்குறாங்க. அபூபக்கர் தொழுகைக்கு நிப்பாட்ட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் தலைமையேற்று தொழுகை வைக்க சொல்லுங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பதில் என்ன சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? யார சொல்லலாம், அபூபக்கர் வேணாம். ஏன்? தொழுகையில நின்று திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் அழுக ஆரம்பித்து விடுவார். எப்படிப்பட்ட ஒரு பண்பு பாரு. குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அதை மைசிலிட்டு நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அது கண்ணீர் அப்படியே தாரதாரையா ஊத்துமா. மக்கத்து காபிர்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைங்களும் பார்த்து விட்டு அசந்து விடுகின்றார்கள். கம்ப்ளைண்டாவே சொல்றாங்க, அவரை முத்தத்துல தொழுகிறத நிறுத்த சொல்லுங்க, எங்களுடைய மனைவிமார்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாரு, அழுகுறாரு, எங்களுக்கு பாதிப்பாகுதுன்னா அந்த மக்கத்து காஃபிருடைய உள்ளத்தையே ஈர்த்தது. நம்ம ஈமான் கொண்டு இருக்கோம், நமக்கு எந்த மாற்றமும் வர மாட்டேங்குது, எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றம் எனக்கு ஏற்பட மாட்டேங்குதுன்னா அப்ப என்னங்க? அப்ப நம்மளுடைய நிலைமை என்னங்க? அப்ப விளங்குதா? நம்மளுடைய நிலைமை என்னன்றது நம்மை ஒவ்வொருவரும் நாம சுய பரிசோதனை செய்ய வேண்டும், உரசி பார்க்க வேண்டும். அப்பனா அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி விளங்கல. ஒரு பாம்பு வந்தா பயப்படுறோம், ஒரு தீ பிடிச்சிருச்சுன்னா அஞ்சுறோம். அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைச்சு அஞ்சல. அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு நம்மளுடைய உள்ளங்கள் அமைதி பெறல. பாட்டை போட்டா அமைதி பெறுது. அல்லாஹ்வுடைய நினைவுனால்தான் அமைதி வருதுன்றான் அல்லாஹ். அதை தவிர எல்லாத்துலயும் அமைதி கிடைக்குது. மனசு சரியில்லாம இருக்கு, ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வருவோம். என்னங்க சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மனசு சரியில்லாம இருந்துச்சு, அதனால ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஒரே சோகப்பாட்டா ஓடுது, மனசு சரியில்லைப்பா, அதனால சோகப்பாட்டை போட்டிருக்கேன். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ் அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தேவர்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய நினைவால் அமைதியுறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவினால் தான் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதியுறும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை வாசிக்கும் போது அமைதி வரமாட்டேனுது எனக்கு. படிச்சு பாருங்க, உளப்பூர்வமாக உள தூய்மையோடு இறைவன் மேல நம்பிக்கையோடு இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய். கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேட்கணும், படைச்ச இறைவன்கிட்ட கேட்போம். அல்லாஹ் அதை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக சொல்லி காட்டுகின்றான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உன்னுடைய உள்ளத்தை நான் விரிவடைய செய்யவில்லையா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் தன்னுடைய தூதரை பார்த்து. நான் உனக்கு எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கேன் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தை நான் விரிவடைய செய்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவா மகத்தான துவாவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்ன அர்த்தம்? ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய்வாயாக. வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை நீ எனக்கு இலகுவாக ஆக்கி தருவாயாக. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, இறைவா என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக. அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடியதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதற்காக என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக. கேட்டார்களா இல்லையா? அப்ப இந்த துவாலாம் எதற்காக அல்லாஹ் சொல்லி தர்றான்? இந்த துவாவை எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்போம்? யோசனை பண்ணி பாரு. இறைவா என் நெஞ்சத்தை விரிவடை செய். இறைவா என்னுடைய உள்ளம் குறுகலான எண்ணமா, குறுகல் புத்தியா இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுக்க மனசு வருமா? 5 பேர் ஒரு 5 ரூபா கொடுக்கறதா இருந்தா கூட 5000 தடவை யோசிக்கிறோம். காரணம் என்ன? உள்ளம் குறுகலா இருக்கு. நீ இந்த 10 ரூபாயை கொடுத்தேன்னா 10 ரூபாயை வச்சு ஒரு 20 ரூபா கொடுத்தேன்னா இந்த வெறும் 20 ரூபாயை வச்சு 5 இட்லி வாங்கிக்கிங்களான்னு சைத்தான் உள்ளத்துல போடுறான். உங்களுக்கு நமக்கு போடுறான், கெடுக்கிறான், உள்ளத்தை குறுகலாக்கி விடுறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைக்கும் போது விரிவடையும் நம்முடைய உள்ளம். அல்லாஹ் மகத்தானவன், அவன் அருள் செய்வான், அவன் அள்ளி கொடுப்பான், அவன் நம்ம கைவிட மாட்டான், அவன் நமக்கு அருள் செய்வான் என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்துல வரும்பொழுது நம்முடைய உள்ளம் விரிவடையும். ஆனா நம்ம எல்லாமே உல்டாவால இருக்கு. நமக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப உள்ளம் விரிவடைய வேண்டும். இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி, ஒவ்வொரு நாள் அணுதினமும் அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது கேட்க வேண்டிய பிரார்த்தனை. எத்தனை பேர் கேட்கிறோம்? அததான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியமா சொல்லி தருகின்றான். இப்படி உள்ளம் எவருக்கு இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்யப்பட்டதோ
நான் அவருக்கு விரிவடைய செய்தேனோ அவர் தான் நேரான ஒளியில் இருக்கின்றார். அப்படி இல்லாம என்னுடைய நினைவு இல்லாம எவனுடைய உள்ளம் இறுகி விட்டதோ அவன் நாசமா போகட்டும், அவன் பகிரங்கமான வெளியேற்றில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அறிய வேண்டும், அவனுடைய மாண்புகளை உணர வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு அதிகப்படுத்தணும். குர்ஆன் எடுத்து புரட்டு, அவனுடைய வல்லமையை பற்றி அறிய 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 குறுகல் புத்தி மாற முடியும். உள்ளத்தை அல்லாஹ் விரிவடை செய்வான். தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்போம். மறுமை சுவனத்தை அடைய வேண்டும் என்பதான் நம்முடைய இலக்கு. குறுகல் புத்தியோட சிந்திச்சோம்னா உள்ளம் குறுகல் ஆயிடுச்சுன்னு வைங்க, வேற எதை பத்தியும் சிந்திக்க தோணாது. சைத்தான் உள்ளத்துல அடிச்சிருவான், சைத்தான் பயத்தை போடுவான், வறுமையினுடைய பயத்தை காட்டுவான், உலக ஆசா பாசம் அதை காட்டுவான், கவர்ச்சியை காட்டி சைத்தான் வழிகெடுத்துருவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திருமறை குர்ஆனோடு அதிக தொடர்பை அதிகமாக்கி நம்முடைய உள்ளத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக, அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விரிவடைய செய்து அல்லாஹ் அருளிய அந்த நேரான ஒளியில் நாம் இருக்கக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி மறுமையில சோனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் வில்லிப்பட்டினம் கிளையினுடைய தாவா பணிகள் ரொம்ப வீரியமாக நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நாம் இப்போ இருக்கிறது ஒரு ஷீட்டு போட்டு, இந்த ஷெட்டுக்கு கீழே தான் இப்போ நம்ம மர்கஸில் உட்கார்ந்து உம்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றி வருகிறோம். ஐவேளை தொழுகை நடைபெற்று வருகின்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் ஒரு இடத்தை நம்ம வாங்கி அதனுடைய கட்டுமான பணிகள் உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பாக்குறீங்க. இந்த ரமலானுக்குள்ளேயாவது இதை நம்ம முடித்து ரமலான்ல அந்த கட்டடத்துக்குள்ள நம்ம தொழுகையை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆவல்ல நிர்வாகிகள் முஸ்லிம்களை எடுத்து வருகின்றார்கள். அதற்கு இன்னும் 25 லட்சம் ரூபாய் இன்னும் நமக்கு தேவைப்படுகின்றது. முடிச்சு அதை நல்லபடியா நம்ம அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்து தொழுகை நடத்துவதாக இருந்தால் நமக்கு 25 லட்சம் ரூபாய் இன்னும் தேவைப்படுகின்றது. இப்ப இதை நம்முடைய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, 2500 பங்குகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்கு 1000 ரூபாய். 2500 நபர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மிக இலகுவாக இந்த பொருளாதாரத்தை நம்ம திரட்டி நம்முடைய பணிகள் வேகமா முடுக்கி விடப்பட்டால் அல்லாஹ்வுடைய அருளால ரமலானுக்குள்ள இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றது. அந்த 2 மாதங்கள்ல நல்லபடியா வேலைகளை செஞ்சு நம்ம உள்ள போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 1000 ரூபாய் குறைந்து பொருளாதாரத்தை பெரிய அளவு கொடுத்துருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போவோம். ஒரு பங்கு 1000 ரூபாய், நீ எத்தனை பங்குக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்க? ஒரு ஆளே 5 பேர் 10 பேருக்கு 10 பங்குக்கும் பொறுப்பேற்றுக்கலாம். ஒரு ஆள் 1000 ரூபாய் தான் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ஆளுக்கு நம்ம எவ்வளவு முடியுமோ, நம்மளுடைய வீட்டை நம்ம கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு முஸ்லிம் எடுக்கிறது, அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த வகைக்காக யார் பொருளாதாரத்தை செலவிடுகின்றார்களோ அது சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிலையான நல்லறத்தில் விடும். எப்பொழுதெல்லாம் இங்கே தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள் நடக்கின்றதோ அது எல்லாத்துலயும் நமக்கு ஒரு பங்கு வரும். நம்ம மரணித்த பிறகும் அது துண்டித்து விடாமல் வந்துகிட்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றாரு. இன்னும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக ஒரு புறா கூடளவிற்கு உண்டான பொருளாதாரத்தை ஒருவர் செலவிடுவாரையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புறா கூடுன்றது எவ்வளவு இருக்கும்? இத்தனைக்கான பொந்துக்குள்ள போய் புறா அடைந்து விடும். அத்தகைய ஒரு சிறிய இடத்தை ஒருவர் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக அவர் பொறுப்பேற்றுக் கொள்வாரேயானால் அவருக்கு அல்லாஹ் மறுமையில சுவனத்துல ஒரு வீட்டை அல்லாஹ் எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் இந்த பூமியில அவனுடைய பள்ளிவாசல்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த வகைக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல நல்ல நன்மை எதிர்பார்த்தவர்களாக நம்ம பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்போமே ஆனால்
அக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ் சொல்லி காட்டுங்க, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனா கடன் கொடுங்க, அழகிய முறையில எனக்கு கடன் கொடுங்கன்றான் அல்லாஹ். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வ அஅஸம அஜ்ரா. நீங்கள் எந்த நல்லறங்களை நீங்கள் முற்படுத்துகின்றீர்களோ, அந்த அல்லாஹ்வுக்காக படைத்த இறைவனத்துல கூலியை எதிர்பார்த்து எந்த நல்லறங்களை நீங்கள் முற்படுத்துகின்றீர்களோ அவற்றை எல்லாம் உங்களுடைய இறைவனிடம் பெற்றுக்கொண்டே தீர்வீர்கள். ஹுவ கைரன் வ அஅஸம அஜ்ரா, இதுதான் சிறந்ததும் கூலியில் மகத்தானதுமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் அழகிய ஒரு வர்ணனையை சொல்லி காட்டுகின்றான். அந்த வகைக்காக நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடிய கடன் அல்லாஹ் மறுமையில பன்மடங்காக நமக்கு திருப்பி தர போதுமானவன் என்பதை சொல்லி 25 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பங்குகள் 1000 ரூபான்ற வீதத்துல எவ்வளவு பங்குகளை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, அல்லாஹ் மகத்தான் அருள் செய்வான் என்பதை சொல்லி இந்த வார ஜும்மாவுடைய வசூல் இந்த மாவட்டத்தினுடைய தாவா பணிகளுக்காக வசூலிக்கிறாங்க. அந்த வகைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி போடுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய்ந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Never delayed.